போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் பொதுத்தமிழ் புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3 வால்யூமா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வால்யூம் அதே போல செகண்ட் வால்யூம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேர்ட் வால்யூம்க்கான ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ தேர்ட் வால்யூம் புக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்திருக்கு, தொகுதி 3. சரிங்களா? பொதுத்தமிழ் 11ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தகவலும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? ஸோ இதுவரையும் சேனல் இன்ஃபார்ம் பண்ணாத ஒரு தகவலும், பொதுத்தமிழ் புத்தகம் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவலும் நான் அப்டேட் பண்றேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது நடைமுறைப்படுத்திருக்கும். சரிங்களா? புக்ஸ் ஏற்கனவே நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருப்பீங்க. ஜனவரி 30ஆம் தேதி வரையும் யாரெல்லாம் புக்ஸ் ஆர்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கே புத்தகம் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். பொதுத்தமிழ்ல தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3 இந்த 3 புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சனிக்கிழமைக்குள்ள புத்தகம் வந்துடும். சரிங்களா? சனிக்கிழமைக்குள்ள உங்க புத்தகம் கைக்கு வரல அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி ட்ராக்கிங் ஐடி வாங்கிக்கோங்க. நீங்க பிப்ரவரி முதல் வாரம் இல்ல 10ஆம் தேதி வரையும் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாய்க்கிழமைக்குள்ள உங்களுக்கு புத்தகம் கைக்கு வந்துடும். நான் 10ஆம் தேதிக்கு மேல இல்ல இந்த வாரம் ஆர்டர் பண்றேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க திங்கள் செவ்வாயில தான் டிஸ்பேச்சே பண்ணுவோம். அடுத்த வாரத்துல உங்க கைக்கு புத்தகம் கிடைச்சிடும். ஸோ இது ஏற்கனவே புத்தகம் ஆர்டர் பண்ணுவாங்க, அதே போல இனிமே ஆர்டர் பண்ணுவாங்க அப்டேட். அதே போல இந்த பொதுத்தமிழ் புத்தகம் 3 வால்யூம் இருக்கு இல்லையா? இந்த 3 வால்யூம் பாத்தீங்கன்னா இன்னும் மினிமம் காப்பீஸ் தான் இருக்கு. ஸோ திங்கக்கிழமை வால்யூம் தான் புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வால்யூம் திங்கக்கிழமைக்குள்ள ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புத்தகம் இல்லை அப்படின்னா மறுபடியும் லேட் ஆகும். சரிங்களா? மறுபடியும் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்றது வாய்ப்பு குறைவு தான். ஸோ முடிஞ்ச வால்யூம் புத்தகம் வேணும் அப்படின்ற நண்பர்கள் திங்கக்கிழமைக்குள்ள ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தொகுதி 3க்கான ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். முதல்ல புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கும். சரிங்களா? புத்தகம் 11, 12 தான் இருக்குல்லே, கொஞ்சம் பெரிய புத்தகம். ஏற்கனவே வால்யூம் 2 பார்த்துருப்பீங்க, 9th, 10th. இது வால்யூம் 1. சரிங்களா? 6th 8th வரையும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். முதல்ல இந்த மாதிரி புத்தகம் இருக்கும், அடுத்து பதிப்புரை இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். 11ஆம் வகுப்பு 2ஆ பிரிச்சிருப்போம். அது பொதுத்தமிழ் அப்படின்னு பிரிச்சிருப்போம். அதே போல சிறப்பு தமிழ் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு இல்லையா? 2 வால்யூம் இருக்கும் தனித்தனியா. பொதுத்தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும், அதே போல சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே தனித்தனி இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். அதே போல 12th பார்த்தீங்கன்னா 12க்கு பொதுத்தமிழ் இண்டெக்ஸ் தனியாகவும் இருக்கும். அடுத்து சிறப்பு தமிழுக்கு தனி இண்டெக்ஸ் இருக்கும். சிறப்பு தமிழ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ கதைகள் முழுக்க நம்ம கொடுக்கல, அந்த படைப்பு சம்பந்தமான தகவல் மட்டும் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? கதை முழுக்க நம்ம படிக்க போறதில்ல. இந்த கதையில நமக்கு நூலாசிரியர் அந்த படைப்பு பற்றிய தகவல் நமக்கு தேவை. ஸோ அது எடுத்திருப்போம். சரிங்களா? பொதுத்தமிழ் 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்ல மொத்தமா 8 இயல் இருக்கும். 8 இயல் பார்த்தீங்கன்னா இயலா பிரிச்சு புத்தகத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே போல தான் கொடுத்துருப்போம். இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்காது. சரிங்களா? இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, அடுத்து இயல் 5, 6, 7, 8 டோட்டலா 8 இயல்கள் அப்படியே இருக்கும். சரிங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்காது. அதே போல இந்த துணைப்பாடம் சம்பந்தமான தகவல் இருக்காது. நமக்கு கதை மாதிரியான தகவல்கள் நமக்கு தேவையில்லை. அதே போல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இலக்கணம், நமக்கு சிலபஸ்ல தேவையில்லாத இலக்கணம் இருக்கு இல்லையா? அது இருக்காது. மற்றபடி சிலபஸ்க்கு என்ன தேவையோ, நம்முடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கு சிலபஸ்க்கு நம்ம என்ன படிக்கணுமோ அது இந்த புக்ல கவர் பண்ணியிருக்கும். அதே போல சிறப்பு தமிழ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவிதை சம்பந்தமான தகவல்கள், பாடல்கள் சம்பந்தமான தகவல்கள், சிற்றிலக்கியங்கள் நமக்கு சிலபஸ்ல அப்படியே கொடுத்துருக்காங்க. அது அப்படியே இருக்கும். 11th புக்ல அப்படியே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே போல சிறுகதை சம்பந்தமான தகவல்களும் கொடுத்துருக்கோம். சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நூலாசிரியர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நாடகம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு சிலபஸ்லயே நாடகம் சம்பந்தமான தகவல்லாம் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்க புக் எடுத்து வச்சு கூட ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சரியா? அடுத்து 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். பொதுத்தமிழ் பார்த்தீங்கன்னா 8 இயல் இருக்கும். அந்த 8 இயல் தான் கொடுத்துருக்கோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா எது நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருப்போம். 11th சரி 12th சரி எதுலாம் எக்ஸாமுக்கு தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம். மற்றபடி எக்ஸாமுக்கு நம்ம இதெல்லாம் படிக்கலாமா, அட்லீஸ்ட் இது படிக்கணும், ஒரு டைம் அது ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தகவல் கூட புக்ல ஆட் பண்ணிருப்போம். ஏன்னா இது ரெஃபரன்ஸ் புக் தான், உங்களுக்கு கைட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணல, கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் புத்தகம் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்ல 8 இயல்கள் இருக்கும். 8 இயல் முடிஞ்ச பிறகு 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவிதையியல், செவ்வியல் இலக்கியங்கள், அறிவியல் இலக்கியங்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் இது எல்லாமே கொடுத்துருப்போம். சரிங்களா? இதெல்லாம் புக்ல இருக்கிறது தான். ஏற்கனவே ஸ்கூல் சமச்சீர் புக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதையும் எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி எக்ஸாம் படிக்கிறவங்க படிங்க. சரியா? சிலபஸ் கொடுத்துருப்போம். அதன் பிறகு இண்டெக்ஸ் முடிஞ்ச பிறகு சிலபஸ் குரூப் 4க்கான சிலபஸ் இருக்கும். ஸோ பாடங்கள் எப்படி தொகுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல தான் தொகுத்திருக்கும். புக் பேக்ல இருக்கக்கூடிய வினாக்கள் மட்டும் இருக்காது. மற்றபடி புக்ல இருக்கக்கூடிய தகவல், செய்யுள், அதே போல ஆசிரியர் பற்றிய தகவல்கள், அதே போல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல்கள், இல்லை ஏதாவது ஒரு லைன் நமக்கு இந்த லைன் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி லைன் இருந்தா கூட அதையுமே கொடுத்துருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லைன் இருக்கு அப்படின்னாலே அதையும் ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா? புக்ஸ்ல எந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாமே எடுத்து தான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கும். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் புத்தகம் இருக்கும். அதே போல் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழி ஆழ்வம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சான்றோர் சித்திரம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான தகவல் இந்த அறிவை விரிவு செய் நூலாசிரியர் பற்றிய தகவல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எடுத்து தொகுத்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். புக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் தான் உங்களுக்கு இருக்கும். நமக்கு தேவையான உரைநடையிலிருந்து தேவையான தகவல் எல்லாமே குறுந்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th தான் சிறப்பாகவே கொடுத்துருப்பாங்க. புறநானூறு சம்பந்தமான தகவல், இலக்கியம் சம்பந்தமான தகவல்லாம் கண்டிப்பாக வந்து 11th 12th ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா 11th 12th தான் நிறைய மேற்கோள் சம்பந்தமான தகவல் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்கணும் அப்படின்னு டவுட் கேட்பீங்க. கண்டிப்பாக 11th 12th படிக்கணும். சரிங்களா? 11th 12th படிச்சினா தான் உங்களால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் இப்போ நீங்கள் வந்து சிலபஸில் கொடுத்துருக்கூடிய இலக்கியம் சம்பந்தமான தகவலாக இருக்கலாம், இல்லை பார்ட் சியில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th நிறைய மேற்கோள் சம்பந்தம். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறளை எடுத்துக்கோங்களேன். 11th 12th நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க, குறுந்தொகையா நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க, புறநானூறா நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எதுலாம் தமிழ் சம்பந்தமான தகவல் இருக்கோ அது 11th 12th எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வேணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. இந்த நீங்க தப்பு பண்ணக்கூடிய மேற்கோள் ஒரு 10 கொஸ்டின் தப்பு பண்ணுவீங்க இல்லையா எக்ஸாமில் போயிட்டு நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்ட்டு, அந்த மாதிரியான நாட்கள்லாம் உங்களுக்கு 11th 12th நிறைய இருக்கும். ஸோ 11th 12th கண்டிப்பாக படிங்க. சரிங்களா? நான் 6th 10th வழி மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக மார்க் மிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 11th 12th ஃபுல்லாக படிங்க. சரிங்களா? ஏற்கனவே படிச்சதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பூஸ்டப் பண்ணி படிக்கிற மாதிரி தான் 11th 12th இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கும். ஸோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். புக்கோட பேப்பர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா? மட்டி ஷீட்லாம் புக் பிரிண்ட் பண்ண கிடையாது. ரொம்ப மினிமம் காப்பீஸ். யாருக்கு வந்து புத்தகம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் புக் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 வால்யூம் சேர்த்து தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி TNPSC Group 2 Group 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஏறக்குறைய 10 புக்ஸ் பக்கம் தமிழ் மீடியம்ல யூனிட் 8ல 2 வால்யூம், சோசியல் சயின்ஸ்ல 5 புக்ஸ், சயின்ஸ்ல 3 புக்ஸ். சரிங்களா? டோட்டலா Group 2 Group 2 10 புத்தகம் தமிழ் மீடியம்லயும், இங்கிலீஷ் மீடியம்ல 8 புத்தகம், சோசியல் சயின்ஸ்ல 5 புக்ஸும், அதே போல சயின்ஸ்ல 3 புக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ புத்தகம் வேணும் அப்படின்றவங்க வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க புத்தகத்தை ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு ஃபார்ம் லிங்க் தருவாங்க. அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. இல்ல டைரக்டா athiyamanteam.com வெப்சைட் போட்டு ஷாப் பேஜ் இருக்கும். சரிங்களா? அதுல போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னொரு முக்கியமான விஷயம்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல்வெளி புத்தகம் தான். ஸோ நூல்வெளி புத்தகம் பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 12 வரலையும் என்னென்ன நீங்க இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா நூல்வெளி அப்படின்ட்டு, அது 6ல இருந்து 12 வரலையும் அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ், 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஏறக்குறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 65 பேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு நூல்வெளி பகுதிகள் இருக்கும், அது எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி சிறப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நூல் ஆசிரியர் பற்றிய தகவல், நூல் சம்பந்தமான தகவலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி நிறைய பேர் படிப்பீங்க, நோட் பண்ணுவீங்க. அதே போல் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப சின்ன புக்கு தான் இது, வந்து பெரிய புக்லாம் இல்லை, ஒரு 65 பேஜ் வரும். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து நம்ம வெப்சைட்ல நான் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல இனிமேல் நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த 4 புத்தகங்களும் சேர்ந்து தான் நீங்க ஆர்டர் பண்ண முடியும். தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3, அதே போல இந்த நூல்வெளி. சரிங்களா? ஸோ இந்த 4ம் சேர்த்து தான் நீங்க ஆர்டர் பண்ண முடியும். இந்த நூல்வெளியோட சேர்த்து 4 புத்தகமும் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 900 rupees. ஸோ நிறைய பேர் ரிவிஷனுக்கு கேட்டனால இதையும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சேர்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒரே ஆர்டரில் இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார்ம்லையும் கொடுத்துருக்கோம், அதே போல் வெப்சைட்லையும் இதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நூல்வெளி பகுதி இருக்கு இல்லையா, அந்த நூல்வெளி புத்தகம் ஏற்கனவே நீங்கள் TNPSC Group 2 Group 2 யூனிட் 8 புக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம நூல்வெளிலாம் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இது நீங்கள் வாங்க தேவையில்ல. Group 4க்கு நான் படிக்கிறேன், எனக்கு தமிழ் புத்தகம் வேணும், இதுவும் தனியாக வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. மற்றபடி யூனிட் 8ல உங்களுக்கு வால்யூம் 2ல இந்த தகவலும் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 8681859181 994359181. அதே போல athiyamanteam.com வெப்சைட் போய்ட்டும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, askathiyaman@gmail.com. அதே போல Athiyaman Team ஆப் இதுல இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல Group 2 Group 2A Group 4 எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளைத்தவம் ஆற்றவரும். நன்றி, வணக்கம்.